ஹாய் மக்களே, நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சாந்தி தேட்டரில் இருக்கோம். இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க வாவாத்தியார் படத்துக்கு வந்திருக்கோம். படத்தை பார்த்துட்டு விட்டுனாரு ஒரு கமெண்ட்ஸ் தரேன். ஓகேவா? பை. என்னடா பண்ணீங்க? Wanna hear it talking shit from the drama. Coming out and send you to your mama. Mr. Whip, 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 get the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with this, I'm going to try. Just when the bullets fly, I'm the last one to die. ஹாய் மக்களே, நம்ம படம் பார்த்து முடிச்சாச்சுங்க. என்ன படத்துக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாவாத்தியார் படத்துக்கு தான் வந்தோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் அவர்களோட எல்லா ஒரு காம்பினேஷன் வச்சு ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக எம்ஜிஆர் 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 அவர்களோட அதகலம் அப்படியே வச்சுருக்காங்க. படம் பார்த்திங்கன்னா பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அட் த சேம் டைம் டிசாஸ்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு ரிஸ்க்கான ப்ராஜெக்டை வந்து எடுத்திருக்காங்க. யார்? நலன் குமாரசாமி அவர்களும் கார்த்திக் சார் அவர்களும். பட் எனக்கு தெரிலங்க, இந்த படம் வந்துட்டு கார்த்திக் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸ். அவரோட பெர்ஃபார்மன்ஸு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்திங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் இல்லாமல் சீனே கிடையாது. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் தாங்க ஃபுல் படமும். மற்ற ஆர்டிஸ்ட் வர்றாங்க. ராஜ்கரன் இருக்காங்க, ஆனந்த்ராஜ் சார் இருக்காங்க, சத்யராஜ் சார் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் என்னை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா யாருக்குமே அவ்வளோ பெரிய எல்லாருக்குமே ஒரு இம்பேக்ட்ஃபுல் ரோல் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்க முடியல. ஏன்னா ஃபுல் படமும் இவர் தான் ஒன் மேன் ஷோவாக கார்த்திக் சார் தான் பண்ணியிருக்காரு. அதுவும் செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த எம்ஜிஆர் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாருங்க. அவருக்காக தாங்க படம். அப்புறம் முக்கியமாக கீர்த்தி செட்டி. இவங்க இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே எதுக்கு இருக்காங்க, என்ன பர்பஸுக்கு இருக்காங்கன்னே தெரியாதுங்க. சரிங்களா? ஒரு ஆவி கூட பேசுகிற மாதிரி ஒரு இதை காட்டுவாங்க. திடீர்னு ஒரு லவ்லி டால் மாதிரி போவாங்க. கார்த்திக் மேலே ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே லவ் வந்துடுது. என்னடா இதெல்லாம் பழைய காலத்து ஸ்டைலு. யாரும் கண்டதும் காதல், பார்க்காம காதல்னு ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இதை கொண்டு வந்து விட்டு கீர்த்தி செட்டியே தேவையில்லை. அவங்க எதுக்கு இந்த படத்துக்குங்கிற லெவலுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. இது செகண்ட் ஒஸ்ட்டு. ஓகேங்களா? தேர்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ராஜ்கரன் சார் இருக்கார். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஃபேன் டிவோட்டி ஆஃப் எம்ஜிஆர் சார் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா அவரும் கார்த்திக் சாரும் பேரன் தாத்தா அப்படிங்கிற கான்செப்டில் தான் கொண்டு போயிருக்காங்க. பட் அந்த எமோஷன் ஒட்டவே இல்லைங்க. அவர் இறந்துருவார், ஸ்டில் அந்த எமோஷன் கார்த்திக் வந்து அவர் ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிற எல்லா வகையிலையும் நல்லா நடிப்பார். பட் அவ்வளோ ஒன்றும் ஒரு இம்பேக்டே இல்லைங்க சொல்லப்போனால். சரிங்களா? அப்படி ஒரு கேரக்டர் தான் ராஜ்கரன் சாரும் கேரி அவுட் பண்ணுறாங்க. சத்யராஜ் சார் வில்லனாமா, எனக்கு சத்தியமே வில்லங்கிற ஒரு இதே தாட்டே வரல சத்யராஜ் சார் பார்க்கும்போது. அப்படி ஒரு கேரக்டரை போர்ட்ரே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் முன்னையே சொன்ன மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ நெகட்டிவ் சொல்லியாடா பாசிட்டிவே இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் இருக்குங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பேங்கராக இருக்கும். அங்கே தான் வந்து அந்த எம்ஜிஆர் டு கார்த்திக் சார் டு எம்ஜிஆர் சார்னு மாறுவார். ஒரு குதிரை அந்த சீக்வன்ஸ் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்களா, அந்த சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது போகன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. ஒரு 2 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஃபைட் சீன் அது. எல்லா கொலகாரங்களும் சேர்ந்து இவர் அட்டாக் பண்ணுற மாதிரி இவர் வந்து திருப்பி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 தாங்க என்னை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒர்த்தான சீனுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போய் உட்காருவீங்க, ஸ்டார்டிங்லேருந்து அந்த இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையை ரொம்ப சோதிச்சிருங்க. அவ்வளோ மோசமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அடுத்து என்ன நடக்கும்னு கேள்வி. இது வந்து என்னடா இது? ஏன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ராமான்னு சொல்லுவீங்களா, காப் ட்ராமான்னு சொல்லுவீங்களா, போலீஸ் ட்ராமான்னு சொல்லுவீங்களா, இல்லை ஹாரரா, ஃபேண்டஸியா, எதுவுமே சொல்ல முடியாது. நல்லா போயிட்டுருக்கான். திடீர்னு எம்ஜிஆர் ஆவி வந்து இவருக்குள்ளே வந்துடுதுங்கிறாங்க. அந்த இடத்துல ஹாரர்னு சொல்லுவீங்களா, ஃபேண்டஸின்னு சொல்லுவீங்களா? ஸோ போலீஸ் காப் ட்ராமா மாதிரி தான் ட்ரெய்லர்லேருந்து காமிச்சாங்க. பட் போலீஸ் காப் ட்ராமாவுக்கு அந்த இடத்துல போலீஸுங்கிற ஒரு வேலையே பண்ணலைங்க அவர் சொல்ல போனால். அப்படி தாங்க காமிச்சிருப்பாங்க படத்தில். ஸோ என்ன டைப் ஆஃப் ஜானர்னே சொல்லாத ஒரு படம் மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நலன் குமாரசாமி எடுத்த படமாங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு போக கடைசியில் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக பாபி சிம்மாவை கொண்டு வந்துருப்பாங்க. அவர் வர்றது ஒரு 10 செகண்ட் தான். 10 செகண்டாக கிளாப் மூமெண்ட்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வருது. பட் இவர் யார் நிசப்தம், அமைதியாக இருக்கும் தேட்டர் ஃபுல்லாக. படம் ஃபுல்லாக எப்படா எந்திரிச்சு போகும் அப்படிங்கிற லெவலுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவரோட
பாட்டாக இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அவருக்கு வந்து ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. என்னை பொறுத்தளவுக்கு என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஒன் டைம் வாட்சபிள் தான். பட் அதுவே உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிச்சிடும். நான் அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது கொஞ்சம் பிளாக் பஸ்டராகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிசாஸ்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், அது எந்த இதுவுமே இல்லை. ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் என்னை பொறுத்தளவுக்கு இதோட கார்த்தி சாரோட மூவியான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் நல்ல படமும் கொடுத்து வராது, இடையில சர்க்கிளும் இருக்கும். அந்த மாதிரி சர்க்கிளில் இதுவும் ஒன்றுன்னு தான் நான் பார்க்குறேன். உங்கள் ஒப்பீனியனை, உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா. மக்களே, கடைசியாக ஒன்றே சொல்கிறேன். எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரெட்ரோ பாட்டை வச்சு தான் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சில சீக்வன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டை விட ரெட்ரோ சாங்கை விட விண்டேஜ் சாங்ஸ், அதாவது எம்ஜிஆர் அவர்களோட பாடலை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து மேக் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சொல்லுங்கள், சூப்பராக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. அதுவும் இன்டர்வலில் வந்து உன்னை எறிந்தால் பாட்டுன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸை வந்து எங்கள் வீட்டு பிள்ளை அந்த பாட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட் அண்ட் பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மூவியை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.